இவன் தான் அவளோட வாழ்க்கைன்னு நினைச்சு காலத்தை கழிச்சா அந்த வாழ்க்கையே பொய்யா ஆச்சுன்னு ஒரு விரத்தில அவளோட மனசு சுக்குநூறானுச்சு. அவளோட கோபமானது எரிமலையா வெடிச்சிச்சு. பக்கத்துல இருந்த அவளோட பிள்ளைய அந்த குளத்துல கழுத்தை பிடிச்சி உள்ள அமுத்துனான். பிள்ளையும் மூச்சு திணறிக்கிட்டே அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு விடுங்கம்மான்னு கத்துனாங்க, கதறுனாங்க. ஆனா அப்போ இருந்த மாரியாவோட நிலைமைக்கு அவளோட பிள்ளைங்க பேசுறது எதுவுமே காதுல கேட்கல. முழுசா அழுத்தி பிள்ளையோட கதையை முடிச்சிட்டா. அதுவும் அவளோட 2 பிள்ளைங்களோட கதையும் முடிச்சிட்டா. கொஞ்சம் நேரம் அவளோட கோவம்லாம் தணிஞ்ச உடனே தான் அவளுக்கு புரிய வந்துச்சு அவளோட பிள்ளைங்க தன்னோட கோவத்தால கொன்னுட்டா அப்படின்னு. அப்போ அவ கதறி கதறி அழுந்தா. செத்து போன அந்த பிள்ளைங்களை அவளோட கையில ஏந்தி எப்படியாவது உயிர் பிச்சை கூட்டுன்னு கடவுள்கிட்ட கெஞ்சினா. அந்த ஒரு நாள் முழுக்க அழுததாலே என்னமோ தெரியல, அடுத்த நாள் காலையில மரியாவோட பிணமானது குளத்துக்கு ஓரத்துல இருந்துச்சு. கூடவே அவளோட 2 பிள்ளைங்களும் குளத்துக்கு மேல மிதங்கிக்கிட்டு இருந்தாங்க. மக்களும் செய்ய வேண்டிய